ஒரு குட்டி கதை. ஒரு திருடன் ஒரு வீட்டுல திருட போறான். அங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கிறத பார்த்து என்ட்ரன்ஸ்லயே அமைதியாயிடுறான். இவன் நாய்க்குட்டியே பார்த்துட்டு இருக்கான். நாய்க்குட்டியும் அமைதியா அந்த திருடனையே பார்த்துட்டு இருக்கு. திருடனுக்கு ஒரே குழப்பம். இந்த நாய் குறைக்கவும் இல்லை, கடிக்க வரல, அமைதியா இருக்கு. இதை நம்பி உள்ள போலாமா வேண்டாமான்னு. நாய்க்குட்டி மீண்டும் அமைதியா அந்த திருடனை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. கம்முன்னு அடுத்த வீட்டுக்கு போய் பொழப்ப பார்த்துடலாமா, அல்லது இது அமைதியாக தான் இருக்குது உள்ளே போயிடலாமா அப்படின்னு. சரி, இது கொஞ்சம் நேரம் தொடர்ந்தனால அவன் என்ன பண்ணுறான், ஒரு பிஸ்கட் எடுத்து போட்டோம் அப்படின்னா நாய் கொஞ்சம் அதில் அட்டென்ஷன் இருக்கும், நம்ம போய் வேலையை முடிச்சிடலாம்னு நினச்சி ஒரு பிஸ்கட் எடுத்து போடுறான். போட்டோன்னு நாய் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு, கத்துது, கடிக்க வந்துருச்சு. அப்போ அவன் கேட்குறான் நாய்க்குட்டியை, நீ அமைதியாக தான் இருந்த, நானும் அமைதியாக தான் இருந்தேன், பாவம் குட்டி நாயாக இருக்கே போனா போகுதுன்னு ஒரு ஓசி பிஸ்கட் எடுத்து போட்டால் என்னையவே நீ கடிக்க வர்றியா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு அழகா, நீ வந்து நிற்கிற வரைக்கும், எட்டி பார்க்குற வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா என் ஓனரோடைய ஃப்ரெண்டாக இருப்பேன், சொந்தக்காரங்களாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஓசி பிஸ்கட்டை தூக்கி போட்ட பற்றியா, அப்போ தான் உன் மேலே சந்தேகம் வந்துச்சு, நீ திருடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை அடிக்கடி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க, உன் டெவலப்மெண்ட்டுக்கு, உன் வளர்ச்சிக்கு நான் இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சுருக்கேன் அப்படின்னா அவங்க யார்? நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க எல்லா விதத்துலேயும் நமக்கு முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அதை பற்றி சொல்லலை. நம்மளோட டெவலப்மெண்ட்டை மட்டும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டில் அந்த ஒரு சப்போர்ட்டிவான சோர்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா யார் அப்படின்னு. ஒருத்தருக்கு ஆதாயம் இருக்குது, சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்கன்னா பாரு, நான் இதெல்லாம் பண்ணுறேன், அப்போ உங்களால் ஏதோ ஒரு ஆதாயத்தையும் ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க, அக்கறையாக இருக்காங்க, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லி காமிக்க மாட்டாங்க. ஒரு 5 அறிவு இருக்கக்கூடிய நாய்க்கே தெரியுது யார் என்னன்னு சென்ஸ் பண்ண முடியுது. அப்போது மனுஷங்களுக்கு தெரியல அப்படின்னா இது ஒரு யாரோடைய தவறு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.